அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு, அவசர பதிவு அப்படின்னு சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள் செப்டம்பர் மாதத்தின் 21ஆம் தேதி, புரட்டாசி மாதத்தின் 5ஆம் தேதி, நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகாலய அமாவாசை திதியானது இருக்குதுங்க. இந்த அமாவாசை திதியானது இந்த நாள் முழுவதுமே நமக்கு அமைஞ்சிருக்குது. மாதந்தோறும் அமாவாசை வரும் அப்படின்னாலும் சில முக்கியமான அமாவாசைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக கருதப்படுது. அதன்படி பார்க்கும்போது வருஷத்தில் வரக்கூடிய 3 அமாவாசைகள், ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இது 3மே பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் மகாலய பட்சத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையை தான் நம்ம மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆடி மாத அமாவாசையில் முன்னோர்கள் பித்ருலோகத்திலேருந்து கிளம்பி பூமிக்கு வருவாங்க. இந்த மகாலய பட்சம் அந்த 15 நாட்களும் நம்ம கூடவே தங்கி மகாலய அமாவாசை நாளில் நம்ம செய்கிறோம் இல்லையா, தர்ப்பணம் படையல் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்க பித்ருலோகத்துக்கு கிளம்பி போவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை நாளில் நம்ம கூட தான் அவங்க இருப்பாங்க, பூமியில் இருப்பாங்க, நம்ம வீட்டில் இருப்பாங்க. அதனால தான் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சக்தி வாய்ந்த நாளில் நம்ம எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சாலும் அது கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பணம் சேர்வதற்காகட்டும், கடன் தீர்வதற்காகட்டும், கஷ்டம் தீர்வதற்காகட்டும், எதுக்காக வேண்டும்னாலும் தாராளமாக நம்ம பரிகாரங்கள் செய்யலாம். நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த நாளில் பிரபஞ்ச சக்தி அதிகமாக வேலை செய்யும். சரிங்களா? ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 4 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படையில் இடக்கூடிய நேரம் குறித்து சொல்லியிருப்பேன், தர்ப்பணம் இடக்கூடிய நேரம் குறித்து சொல்லியிருப்பேன். அன்றைய நாளில் ஆண்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது, பெண்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது, அதே போல் சமையலில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள், சேர்க்கவே கூடாத காய்கறிகள்னு ஒரு பதிவு. அடுத்ததாக இந்த நாளில் ஒரே ஒரு தீபம், அது 1 மணி நேரம் எரியற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னாவே போதும், நம்ம 7 தலைமுறையினருக்கும் செல்வம் சேரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாகவே இருக்குது, எப்போ பார்த்தாலும் உடம்புக்கு முடியாமல் போகுது, உடம்பே சோர்வாக இருக்குது, ரொம்ப தீராத பிரச்சனையாகவே என் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் புளியை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். ஒரு சிறு உருண்டை புளி வச்சு நம்ம அந்த பரிகாரத்தை செஞ்சோம்னாவே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக வியாபாரம் நல்லா செழிப்பாக வருவதற்கும், வீட்டில் எப்போதுமே பணம் தங்குவதற்கும் ஒரு விதையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். நாளைய நாளில் யார் அதை செஞ்சாலும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சேனலில் சில விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு போடுறது வழக்கம் இல்லையா? அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு மகாலய அமாவாசையாக இருக்கிறதுனால இப்போ நம்ம குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் கையில் எழுத வேண்டிய ஒரு நம்பர் குறித்தும் பார்க்க போகிறோம். இது செய்வதன் மூலமாக தீராத கஷ்டங்கள் யாவும் தீரும், பணமும் பல மடங்கு சேரும், முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி நைட்டு நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் நாளைக்கு காலையில் தாராளமாக இந்த குளியல் முறையை எடுத்துக்கலாம். சரி, இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு முக்கியமான பொருள் மட்டும்தான் சேர்த்த போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்லுப்பு. இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவிட்டி, அதாவது எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். நம்மையும் நம்முடைய ஆறாவையும் சுத்தம் செய்யக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். இந்த கல்லுப்பை தான் நம்ம இந்த தண்ணீரில் கலந்து குளிக்க போகிறோம். இது ஒன்று தான் நம்ம போடவும் போகிறோம். பொதுவாகவே அமாவாசை நாளில் கடலில் சென்று நீராடுவது அப்படிங்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடல் தண்ணி உப்பு நீர் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய கஷ்டங்கள், பாவங்கள், கர்ம வினைகள் எல்லாம் தீருங்கிறதுனால தான் கடலில் போய் குளிக்க சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்குமே கடலில் போய் குளிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது இல்லையா? அதனால தான் நம்ம கடல் நீரில் இருக்கக்கூடிய அந்த உப்பை நம்ம தண்ணீரில் கலந்து குளிக்கிறோம். இப்போ தண்ணீரில் கலந்துட்டு உங்கள் முன்னோர்களை மனதார நினச்சிக்கிட்டு எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு தொலையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம். நாளைய நாள் முழுக்கவே அமாவாசை திதி இருக்கிறதுனால நீங்கள் இந்த வீடியோவை எப்போ பார்த்தாலும் இது மாதிரி குளியல் முறையை தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து உங்கள் கணவர் குளிக்கும் போதும் அவருடைய பக்கெட்லேயும் இதே போல் கல்லுப்பை நீங்கள் கலந்து விட்டுருங்க. அவர் குளித்தாரு அப்படின்னாவே போதும்.
குழந்தைங்களுக்கு இந்த குளியல் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய கண் திருஷ்டியெல்லாம் ஏற்படும். வெளி உலகத்துலேயாகட்டும் இல்லை ஸ்கூல்லேயே ஆகட்டும், ஏதாவது ஒன்று நம்ம குழந்தைங்க மேலே திருஷ்டி பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் நீங்கள் அவங்களுக்கும் இந்த கல்லுப்பு குளியலை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. சரி, இது மட்டுமே போதுமானது. அடுத்து கையில் எழுத வேண்டிய நம்பர்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர்னு சொல்லலாம். நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த மகாலயபட்ச நாளில் இந்த 15 நாட்களும் இந்த நம்பரை யூஸ் பண்ண சொல்லி கூட ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருந்தேன். சரி பரவாயில்ல, பார்க்காதவங்களே இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நானும் வந்துட்டு சொல்லி காட்டுறேன். இதை தான் வந்துட்டு நீங்கள் கையில் எழுதிக்கணும். என்ன கலர் பேனா பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவப்பு, நீலம், கருப்புன்னு எந்த கலர் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சரி, அது எந்த இடத்துல எழுதணுன்னா, உங்களுடைய இடது கையில் மணிக்கட்டு பகுதியில் வந்துட்டு எழுதிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட் பகுதியில் 8949895886 8949895886 இதை வந்துட்டு எழுதிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த நம்பரை எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள். அத்தனை முறை வந்துட்டு தனித்தனியாக நான் சொன்ன மாதிரியே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அமாவாசை படையிலிட்டு வழிபாடு செய்வீங்க, காகத்துக்கு உணவு வைப்பீங்க அப்படின்னா இதோடவே உங்களுக்கு பரிகாரம் வந்து முடிஞ்சுது. ஒருவேளை அதெல்லாம் எங்களுக்கு செய்யும் பழக்கம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு பிடி அரிசி எடுத்துக்கோங்க. சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துகிட்டு அதை உங்கள் நெஞ்சுக்கு நேர வச்சு உங்கள் முன்னோர்களை நினச்சிட்டு கைப்பிடி அளவுக்கு அரிசியை நீங்கள் கொண்டு போயிட்டு காகத்துக்கோ இல்லை மரத்துக்கடியில் அந்த எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துருங்க. ஏன்னா இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தானம் அளற்பரிய பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ படையிலிட்டு வழிபாடு செய்கிறவங்க எப்படி படையில் கொஞ்சம் எடுத்து காகத்துக்கு வச்சுக்குவாங்க. அதனால் அவங்க இப்படி தனியாக பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஆனால் அமாவாசை வழிபாடே செய்யாதவங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிடி அரிசியாவது நீங்கள் முன்னோர்களை நினச்சிட்டு தானம் கொடுக்கறது உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும். அதனால தான் இது உங்களை செய்ய சொல்கிறேன். அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.